ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3-4 நாள் எப்படி அடிச்சிடலாம் சொல்லி கேமை பார்த்துக்கலாம் ஓகேவா. எப்படி அடிச்சிடலாம் தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை வச்சு நீங்களும் அடுத்த பேட்டர்ன் எடுக்கலாம் ஓகேவா. நம்ம வந்து ஓப்பனில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நம்ம வந்து ஜாயினில் மட்டும் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேட்டர்ன் சொல்லி போகிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெமோ மட்டும் சொல்லிவிட்டு நான் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங் போகிறேன் ஓகேவா. ஓகே, முக்கியமான பேட்டர்ன் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேவா. அதை பார்த்துக்கோங்க. திருப்பி இதை மாதிரி வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. இப்போ 110 சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தேன். அந்த 110 எப்படி அடிச்சலாம் சொல்லி சின்ன ஒரு டெமோ மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லைனாக பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங் போயிடலாம். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஜாயினில் இருக்குன்னு தெரியும். நம்ம ஓப்பனில் வந்து வீடியோ போடலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குன்னு இந்த கெஸ்ஸிங்கை பார்த்துட்டா நீங்கள் அடுத்த கெஸ்ஸிங் வரும்போது இதை ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 110 இது எப்படி அடிச்சிடலாம் சொல்லி வரலாம் பார்த்துக்கலாம். என்னென்னா இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து காமனாக வச்சு ஏபி 87 காமனாக வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஏபி 87, இங்கே ஒரு ஏபி 87 காமனாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருந்தாலும் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த ஏபி 87 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 74 சொல்லி அடிச்சிருப்பான். பிசி வந்து 74. அந்த 74க்கு தான் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து பவர் வந்து 2. அந்த 74க்கு அவன் 24 சொல்லி என்ன பண்ணான்னா பிசி 74க்கு அவன் வந்து ஏபி வந்து 24 சொல்லி ஒரு நம்பரை வந்து பவர் பண்ணி அடிச்சிருப்பான் ஓகேவா. இதே சேம் ரூட்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஏபி வந்து 87க்கு காமனாக அடிச்சிருப்பான். இப்போ இங்கே ஏபி 87 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 16 அடிச்சிருக்கான் ஓகேவா. பிசி வந்து 16. அப்போ நமக்கு அதே சேம் ரூட் ஓடி பார்த்தீங்கன்னா இங்கே 74க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் 24 அடிக்கும்போது இங்கே 16க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி வந்து 66 தான் அடிக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏபி 66 660 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 660க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 110 சொல்லி என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7க்கு ஏ போர்டு பி போர்டை வந்து பவர் பண்ணி சி போர்டு அப்படியே காமனாக வச்சுருந்தான். இங்கே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை அப்படியே வச்சுட்டு சி போர்டை வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி கரெக்டாக வந்து முடிச்சிருந்தான். இந்த பேட்டர்ன் படி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 110 சொல்லி ரிசல்ட் அடிச்சிருப்பான். நம்ம கொடுத்தது ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா 660 சொல்லி கொடுத்துருந்தேன். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் வந்து அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு நாளும் நம்ம கொடுக்குற பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுது. என்னென்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 251 சொல்லி அடிச்சிருந்தா அன்றைக்கி எப்படி அடிச்சுதான் சொல்லி வரலாம் பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அதுக்கு நாள் எப்படி அடிச்சிருக்கா மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். என்னென்னா இங்கே வந்து பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 57 அடிச்சிருப்பான். ஏசி 57 அதை எடுத்து நமக்கு பிசியில் 57 அடிச்சிருப்பான். இங்கே ஏசி 51 அதை எடுத்து நமக்கு பிசியில் 51 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து 81. அப்போ நமக்கு பிசி 81 வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஒரே நம்பரை 281 சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் ஜாயினில். ஆனால் பார்த்தீங்கன்னா 281க்கு 251 சொல்லி அடிச்சிருந்தான். எதுக்காக ஏசி வந்து 21 சொல்லி கொடுத்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி 74, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 75, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76. இது இந்த ஏ போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான் அடிச்சிருந்தான். இந்த ஏசி வந்து 74க்கு ஃபுல் பவர் வந்து 29 சொல்லி ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டான் ஓகேவா. 74 ஏசி 74க்கு ஃபுல் பவர் வந்து ஏசி வந்து 29. அடுத்து ஏசி வந்து 75க்கு ஃபுல் பவர் வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 20. அடுத்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பெண்டிங் இருந்தது. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 76. அப்போ ஏசி 76க்கு ஃபுல் பவர் வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 21 அடிக்கணும். நம்ம அன்றைக்கி பிசி 81 வர ஒரே நம்பர் 281 சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. 251 சொல்லி அன்றைக்கி வந்து முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதுதான் 098 அது எப்படி அடிச்சுக்கலாம் சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 08 கரெக்டாக 5 நாள் விட்டு பாருங்கள் பிசி 08 அடிச்சிருப்பான். திருப்பி 5 நாள் விட்டு பாருங்கள் ஏசி 08. அன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 08 தான் கொடுத்துருந்தேன் ஜாயினில். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 028 சொல்லி கொடுத்துருந்தோம் அன்றைக்கி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 08 கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வந்து சென்டர் பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு ஓகேவா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏபி வந்து 42 தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன் ஜாயினில். நம்ம 428 சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரே நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 427 சொல்லி ஒரே ஒரு நம்பரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. எதுக்காக நம்ம இன்றைக்கி ஏபி 42 சொல்லி கொடுத்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன் இன்றைக்கி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 03 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 52. 03 2 நாள் விட்டு பாருங்கள் 52. திருப்பி 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 11 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. இப்போ பிசியில் இந்த பேட்டர்ன் முடிச்சிட்டான். அடுத்து ஏபியில் பாருங்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஏபி 03 2 நாள் விட்டு ஏபி 52 2 நாள் விட்டு ஏபி வந்து 11 சொல்லி அடிச்சிருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி வந்து 03 பிசி 52 கரெக்டாக 2 நாள் 52 அடிச்சு கரெக்டாக 2 நாள் பிசி வந்து 11 சொல்லி அடிச்சிருந்தான். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபியில் பாருங்கள் 03 52. அப்போது இந்த 11க்கு ஒரு 11 ஏபி வந்து 11 அடிச்சிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 11க்கு அவன் ஒரு நம்பர் பவர் பண்ணி அவன் 16 சொல்லி அடிச்சிருந்தான் ஓகேவா. 16 சொல்லி அடிச்சிருந்தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 16 அதே சேம் ரூட்டு தான் வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம கொடுத்தோம். என்னென்னா இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 11
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து 11, 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 65, பிசி வந்து 65, 2 நாள் விட்டு நமக்கு ஏபி வந்து 65, அப்போ 2 நாள் விட்டு பிசி வந்து 47, அப்போ 2 நாள் விட்டு 47 அடிக்கணும். ஆனால் 47 அடிக்க மாட்டான். 47க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 42 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஏபி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 42 கரெக்டாகவே முடிச்சிட்டான் இன்றைக்கி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயினில் எல்லாருமே வின்னிங் இன்றைக்கி 42 கரெக்டாக ஒர்க் அவுட். தொடர்ந்து 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கெஸிங் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் ஏசி பாஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபி பாஸ். இன்றைக்கி வந்து 3 நம்பரே வின்னிங் நிறைய பேர். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கெஸிங்கில் தான் வின்னிங்கே இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டீப்பாக பார்த்து தெரிஞ்சு ஜாயின்லன்னா பிசி 03, 2 நாட் பிசி 52, 2 நாட் பாருங்கள் பிசி வந்து 11 சொல்லி அடிச்சிருந்தா. அப்படியே ஏபியில் பாருங்கள் ஏபி 03, 2 நாட் ஏபி 52, 2 நாட் ஏபி வந்து 11 அடிக்கணும். ஆனால் அவன் ஏசியில் வந்து 11 சொல்லி அடிச்சிருந்தான். கிட்டத்தட்ட அதே சேம் ரூட் அதே பேட்டர்ன் தான் என்ன அடிச்சிருந்தான். ஏன்னா இங்கே பிசி வந்து 11, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 11 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே 2 நாட் பாருங்கள் பிசி வந்து 65, 2 நாட் நமக்கு ஏபி 65, அப்போ 2 நாட் பிசி 47, அவன் பிசியில் வந்து 2 நாட் ஏபி 47 அடிக்கணும். அவன் ஏசியில் வந்து கரெக்டாக 47 சொல்லி அடிச்சிருந்தான். கரெக்டாக பார்த்திங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் முடிச்சிருந்தான். நல்ல நம்பர் இன்றைக்கி நம்ம 428 சொல்லி கொடுத்துட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா 427 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்லி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்கிறோம். அதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வந்துடும். ஓகேவா? இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஓகேவா, அதுவும் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கு சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்கிறேன். எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. சில நம்பரை பேர் பண்ணி தான் அடிப்பேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 71 காமனாக வச்சுக்கோங்க. 2 நாளுக்கு மேலே பாருங்கள் பிசி வந்து 74, அப்படியே 2 நாள் கீழே வந்து பாருங்கள் 74, திருப்பி வந்து 47 சொல்லி அடிச்சுப்பான். ஓகேவா? ஒரு நம்பர் காமனாக வச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா 4 கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே வந்து சேம் நம்பர் அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 89 காமனாக வச்சுக்கோங்க. பிசி 89 கரெக்டாக 3 நாளுக்கு மேலே பாருங்கள் பிசி வந்து 47, அப்படியே 3 நாள் கீழே வந்து பாருங்கள் பிசி வந்து பார்த்திங்கன்னா 74. இந்த 47 அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக 74 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ எங்கே நிறுத்தினா அதே நம்பரை காமனாக வச்சு தான் இப்போ நமக்கு இந்த 74 காமனாக வச்சு மேலே 3 நாளுக்கு மேலே 89, அதை கரெக்டாக 3 நாள் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 98 இங்கே அடிச்சிருக்கணும். ஆனால் இப்போ அடிக்கலை. கரெக்டாக திருப்பி 3 நாள் விட்டு பார்த்திங்கன்னா இங்கே 98 சொல்லி அடிச்சு முடிச்சிருந்தான். ஓகேவா? நம்ம அன்றைக்கி ட்ரை பண்ண நம்பர் தான் அது. ஆனால் பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணான்னு பார்த்திங்கன்னா அது அடிக்கலை. அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தனியாக கொஞ்சம் 3 நாள் தள்ளி எக்ஸ்ட்ரா தள்ளி அடிச்சிருந்தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 89 காமனாக வச்சு 3 நாளுக்கு மேலே 47, அது 3 நாள் கீழே வந்து 74 சொல்லி அடிச்சிருப்பான். சில நம்பரை வந்து காமனாக வச்சு அந்த நாள் கணக்கு கரெக்டாக வந்து முடிப்பான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே மாதிரி தான் முடித்தா எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்னென்னா இங்கே பிசி வந்து 08 காமனாக வச்சுக்கோங்க. பிசி வந்து 08, அது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 89, திருப்பி 5 நாள் கேப் விட்டு பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 98 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? அவன் 89 பார்த்தீங்கன்னா இந்த 08 காமனாக வச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா 89, அதை திருப்பி 5 நாள் கேப் விட்டு பாருங்கள் அது 98 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். ஓகேவா? கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்ன் தான். இப்போ வந்து ஏபியில் வந்து அதே பேட்டர்னாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே ஏபி 96 காமனாக வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து பார்த்திங்கன்னா 20 அடிச்சிருப்பான். திருப்பி 5 நாள் கேப் விட்டு இன்றைக்கி ஏபி வந்து 02 நாளைக்கு வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏபி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏபி 02க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது மட்டும் காரணம் இல்லை, நிறைய விஷயத்தாக சொல்கிறேன். ஏபி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 02 நல்லாவே இருக்குது. இங்கே 89, அதை திருப்பி நமக்கு இங்கே 98 அடிக்கும் போது ஒரு நாள் ஏபி வந்து பார்த்திங்கன்னா 20, அதை திருப்பி நமக்கு நாளைக்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 02ன்னு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் ஒரு 02 ஏபியில் அடிச்சே ஆகணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஏபி வந்து 06, இந்த 06க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 01 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஏபி வந்து 07, அந்த 07க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏபி வந்து பார்த்திங்கன்னா 02ன்னு அடிக்கணும். இது வரைக்கும் அடிக்கலை. அந்த ஏபி 02 பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு. ஏபி 02 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க. ஏபி 02 அப்படி 02 வந்தால் ஒரே நம்பர் தான். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பிசி 28 ட்ரை பண்ணுங்கள். அப்படி 28னா 028 ட்ரை பண்ண வரது வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி 27, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 28 நாளைக்கு வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பி போர்டு 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 99ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணி இங்கே 98ன்னு அடிக்கும்போது இங்கே ஏபி வந்து 28, அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 27 அடிக்கும்போது இங்கே ஏபியில் ஒரு நம்பர் கம்மி பண்ணி 27 அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் 28, இங்கே பார்த்தீங்கன்னா பிசி 28 அடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? பிசி 28 நாளைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 028 வந்தால் ட்ரை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அதுதான் அடிக்க போகிறான்.
இங்கே ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 08 நாளைக்கு வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசி 28 இந்த மாதம் அடிச்சே ஆகணும். ஏன்னா பிசி வந்து 26, பிசி 27, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 29, 26, 27, 29 கேப்பில் 28 குறையும். அந்த 28 நாளைக்கு நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி வந்து 28 ஓகேவா. அப்படி பிசி 28 வந்தால் ஒரே நம்பராக 028 ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 0 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 05, ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 05 அடித்தான் ஓகேவா. திருப்பி நமக்கு ஏ போர்டு 0 வச்சு பார்த்தீங்கன்னா ஏசி 08, ரிப்பீட் வந்து ஏசி 08 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே நம்பராக 028 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏபி வந்து 02 நல்லா இருக்குது. ஒரே நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 028 அது ஏபி பிசி ஏசி சொல்லிட்டு பிரித்து விளையாட பாருங்கள். வின்னிங் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா. நீங்கள் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4D தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு 4D ஒன்று ரெடி பண்ணி தரேன் ஓகேவா. ஜாயின் பண்ண முடிஞ்சவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணுற ஐடி பார்த்தீங்கன்னா 9087006845 ஓகேவா. இது வாட்ஸ்அப் நம்பரு ஓகே. முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் ஓகேவா. முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் தேவைப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே. நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா 028 ஓகேவா. ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.